ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது என்ன நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட் நாட். ஸோ இந்த பிஸ்கட் நாட்டுக்கு 4 ஒயர் வச்சு நான் வந்து பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு 4 ஒயர், சின்ன சின்ன வேஸ்ட்டான ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 4 கலரில் நான் வந்து வேஸ்ட்டான ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு 2வது ஒரு ஒயரையும் அதே மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணியாச்சா? இப்போ இந்த 2 ஒயரையும் இந்த 2 விரல்களாலையும் என்ன செய்கிறோம், நம்ம பிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு 3வது ஒரு ஒயரையும் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி மடிச்சுக்கிறோம். இப்போ இந்த 2 மடிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 3வது ஒயரை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி விட்டு நல்லா என்ன செஞ்சுக்கிறோம், டைட்டாக இப்படி இந்த 2 விரலாலையும் இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த சாண்டலில் பார்த்தீங்கன்னா பள்ளமான ஒரு பகுதி இருக்கும். ஸோ இந்த பள்ளமான பகுதி இருக்குது இந்த ஒயரை இப்படி மேல் பக்கமாக என்ன செய்கிறோம், நம்ம கொண்டு போகிறோம். இந்த 3வது விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்லோ கலர்லேயும் பள்ளமான ஒரு பகுதி இருக்குது. அந்த ஒயரையும் எடுத்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சாச்சா? இப்போ 3வது ஒரு ஒயர் விட்டோம் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமான பகுதி இருக்குது. ஸோ இந்த பள்ளமான பகுதியை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒயர் வந்து இந்த பக்கமாக வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் விட்டதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக நாட் போடும்போது கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கமாக இப்படி மடிச்சிருந்தது இல்லையா, இந்த ஒயரு சாண்டல் வித் எல்லோ, அந்த ஒயரை வந்து என்ன செய்கிறோம், இந்த பக்கமாக கொண்டு வரோம். பாருங்கள், கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இப்படி இருந்த ஒயரை இந்த பக்கமாக இப்படி, அதாவது இந்த உள் பக்கம் இருக்கு இல்லையா, இது தெரிகிற மாதிரி இந்த பக்கமாக மடிச்சிட்டோம். ஸோ இப்போ 4வது ஒரு ஒயர் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அந்த 4வது ஒயரை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுதா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா என்ன செஞ்சுக்கணும், டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இருக்குல்ல, இந்த ஒயரை மறுபடியும் அந்த பக்கமாக கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போயிட்டு அதே போல் இந்த பக்கமாக இந்த ஒயரையும் கொண்டு போகிறோம். ஸோ கொண்டு போயிட்டு பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது. ஸோ இதை வேணால் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ ப்ளூலேயும் பாருங்கள், நமக்கு பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த ஒயரை எடுத்து, அதாவது இந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஹோல்லையும் இந்த ஹோல்லையும் என்ன செய்கிறோம், ஒயரை உள்ளே விட்டு எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு ஒயரையும் நம்ம வந்து இப்படி என்ன செய்யணும், நெருக்கி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், பிஸ்கட் நாட் வந்து என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். கொஞ்சம் பக்கம் பக்கமாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிஸ்கட் நாட் வந்து தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வந்து பிஸ்கட் நாட்டு கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான் பிஸ்கட் நாட் போடுறது. பாருங்கள், இதுதான் பிஸ்கட் நாட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இந்த பிஸ்கட் நாட்டை நம்ம கூடையில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், சொல்லி தந்துடுறேன். பாருங்கள், அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்கட் நாட் கூட வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதிலையே நான் வந்து என்ன செஞ்சிடறேன், உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், 4 ஒயரு நமக்கு பிங்க் கலரில் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிங்க் கலர் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி 4 ஒயர் நமக்கு வந்து பிஸ்கட் நாட் போடுறதுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், நான் இப்போ மடிச்சுக்கிறேன். மடிச்சாச்சா? அதாவது கூடையில் பின்னும்போது நமக்கு எப்படி பிஸ்கட் நாட் போடணும் அப்படிங்கிறது இந்த மெத்தட். பாருங்கள், இப்படி மடிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ஒயரையும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ 3வது ஒரு ஒயர் இருக்கா, அதை எடுத்து இந்த மாதிரி இந்த 2 ஒயரையும் சேர்த்து சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரையும் இந்த ஒயர் எடுத்து இந்த 2 ஒயருக்கும் இடையிலையும் இந்த ஒயரை இந்த சைட்லேயும் விட்டுறோம். விட்டுட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுறோம், இந்த ஹோலில்
இந்த 2 ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் விடுறோம். விட்டுட்டு இப்போ இந்த பக்கமாக மடித்து விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை மறுபடியும் இந்த பக்கமாக இழுக்கிறோம். இழுத்துட்டு 4ஆவதாக ஒரு ஒயர் இருக்கா, இந்த ஒயரை மறுபடியும் இந்த நாட்டை வந்து சுற்றுறோம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் இருக்கா, இந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த பக்கம் விடுறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த இருக்க ஒயரை இந்த பக்கமாக இந்த 2 ஒயரை விட்டுட்டு இப்போ இந்த பள்ளமாக இருக்கா, இந்த ஒயரை எடுத்து இந்த 2 ஹோல்லையும் என்ன செய்கிறோம், உள்ளே விட்டு எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒயரை அப்படி மெல்லமாக ஒவ்வொரு ஒயரையும் நம்ம பக்கம் பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், பிஸ்கட் நாட் கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் லூஸ் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெருக்கமாக வந்து என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து சென்டரில் பிஸ்கட் நாட்டும் சுற்றி வந்து இது வந்து கிராஸில் நம்ம வந்து பிஸ்கட் நாட் வந்து போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் உங்களுக்காக ஒரே ஒரு நாட்டு வந்து போட்டு காமிக்கிறேன். நல்லா கவனிங்க. நமக்கு 4 ஒயர் தேவை. ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி என்ன செய்கிறோம், மடிக்கிறோம். மடித்து இப்படி பிடிச்சிக்கிட்டோம். 3ஆவது ஒயரை எடுத்து இது 2ஐயும் சேர்த்து என்ன பண்ணுறோம், சுற்றுறோம். சுற்றி இப்படி விட்டுட்டோமா, இப்போ இந்த ஒயரை இந்த சென்டரில், இந்த ஒயரை இந்த சைடில் வச்சாச்சா. இப்போ 3ஆவது ஒயரை எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த பள்ளமாக இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து இதில் விட்டாச்சு. விட்டு இந்த பக்கம் பிடிச்சிட்டு இப்போ அந்த பக்கமாக போட்ட ஒயரை திருப்பி இந்த பக்கமாக போடுறோம். போட்டுட்டு 4ஆவது ஒயர் இருக்கா, அதை எடுத்து மறுபடியும் இப்படி ஒரு சுற்று சுற்றுறோம். சுற்றிட்டு மறுபடியும் இந்த பக்கமாக இருக்க ஒயரை அந்த பக்கம் திரும்பியும் கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த 2 ஹோல்லையும் கொடுக்குறோம். கொடுத்து எல்லா பக்கமும் ஒயரை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு பிஸ்கட் நாட் ரெடி. ஸோ ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் பிஸ்கட் நட் போட்டாச்சு. ஸோ உங்களுக்காக ஒரே ஒரு டைம் வந்து இந்த இதில் துண்டு ஒயரில் பாருங்கள். இப்போ அதில் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி மறுபடியும் இந்த துண்டு ஒயரில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத ஒரு டைம் தான் சொல்லி தந்தேன். மறுபடியும் ஒரு டைம் வந்து என்ன செஞ்சிட்றேன், சொல்லி தந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒயரை 2ஆக மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா, 2ஆக மடிச்சுக்கிட்டோம். அதே போல் 2ஆவது ஒயரையும் 2ஆக மடித்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். 2 விரலாலையும் பிடிச்சிட்டோமா. 3ஆவது ஒயரை எடுத்து அதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறோம். மடித்து இந்த 2 ஒயரையும் என்ன பண்ணுறோம், அதாவது அங்கே சுற்றணும் இல்லையா 3ஆவது ஒயரை, இப்போ வந்து இதில் இப்படி மேலே வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு ஸோ இப்போ உள் பக்கமாக இருக்குது பாருங்கள், இந்த க்ரீனில் பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து இந்த பக்கமாக வைக்கிறோம். இந்த 2 ஒயருக்கும் பாருங்கள், 2 ஒயருக்கும் சென்டரில் இது பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த எல்லோ கலர் ஒயரும் துண்டா போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நழுவி நழுவி போகிற மாதிரி இருக்கும். இப்போ பிடிச்சிக்கிட்டோமா. இப்போ 3ஆவது ஒயரில், அதாவது இந்த ரெட் கலர் ஒயர்லேயும் ஒரு பள்ளமான பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த 2 ஹோல்லையும் நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ இது 2ஐயும் பக்கமாக இழுத்துட்டு இந்த க்ரீனும் எல்லோவும் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதை இந்த பக்கம் மறுபடியும் இப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த 2 மடிப்பும் அப்படியே இருக்கட்டும். 4ஆவது ஒயர் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்க, 2ஆக இந்த மாதிரி மடித்து இந்த 2 ஒயரையும், அதாவது 4ஆவது ஒயரை நம்ம சுற்றணும் இல்லையா, அதே தான் இங்கே சுற்றுறதுக்கு பதிலாக அது மேலே வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போது இந்த ஒயரை மறுபடியும் இந்த பக்கமாக தூக்கி போடுறோம். போட்டு இந்த 2 ஒயரையும் இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இங்கே ப்ளூ இருக்கு இல்லையா,
பாருங்கள், இந்த ப்ளூவோட பள்ளமான பகுதி இதை எடுத்து இந்த 2 ஹோல்ஸ்லையும் விடுறோம். ஓகேங்களா? 2 ஹோல்ஸ்லையும் விட்டு 4 பக்கமும் நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு பிஸ்கெட் நாட் ரெடி. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம எந்த அளவுக்குனாலும் என்ன செஞ்சுக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கெட் நாட்டோட அதாவது கெட்ட பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி தான் இருக்கும். முன்பக்கம் வந்து இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாபாய்.